أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا إلا من تاب وآمن وعمل صالحا فأولئك يدخلون الجنة ولا يظلمون شيئا جنات عدن التي وعد الرحمن عباده بالغيب إنه كان وعده مأتيا لا يسمعون فيها لغوا إلا سلاما ولهم رزقهم فيها بكرة وعشيا تلك الجنة التي نورث من عبادنا من كان تقيا وما نتنزل إلا بأمر ربك له ما بين أيدينا وما خلفنا وما بين ذلك وما كان ربك نسيا رب السماوات والأرض وما بينهما فاعبده واصطبر لعبادته هل تعلم له سميا صدق الله العظيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விரட்டப்பட்ட ஷைத்தானை வந்து அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடினவனாக அளவற்ற அருளாளன் நிரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சூரத்துல் மரியம் வசனங்கள் 59 65 வரை. அல்லாஹ் கூறுகிறான், இவர்களுக்கு பின்னர் இவர்களுடைய சந்ததியில் இவர்களுடைய இடத்தை அடைந்தவர்களோ சரீர இச்சைகளை பின்பற்றி தொழுகையை தொழாது வீணாக்கிவிட்டவர்கள். அவர்கள் மறுமையில் தீமையை சந்திப்பார்கள். ஆயினும் அவர்களில் எவர்கள் கை செய்தப்பட்டு பாவத்திலிருந்து விலகி நம்பிக்கை கொண்ட நற்செய்களையும் செய்கிறார்களோ அவர்கள் சுவனத்தில் நுழைவார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்படும் கூலியில் ஒரு சிறிதும் குறைக்கப்பட மாட்டாது. அது என்றென்றும் நிலையான சொர்க்கங்களாகும். அவற்றை ரஹ்மான் தன் நல்லடியார்களுக்கு வாக்களித்திருக்கின்றான். அது தற்சமயம் மறைவாக இருந்த போதிலும் நிச்சயமாக அவனுடைய வாக்குறுதி நடைபெற்றே தீரும். அவற்றில் சலாம் சாந்தியும் சமாதானம் என்பதை தவிர வீணான வார்த்தைகளை செவியுறார். அங்கு அவர்களுக்கு காலையிலும் மாலையிலும் மிக்க மேலான உணவு அளிக்கப்படும். இத்தகைய சுவனத்திற்கு நம் அடியார்களில் இறையச்சமுடையவர்களை நாம் வாரிசாக்கி விடுவோம். நம்முடைய மலக்குகள் கூறினார்கள், நபியே, உங்கள் இறைவனின் உத்தரவின்றி நாம் இறங்குவதில்லை. நமக்கு முன்னிருப்பவைகளையும் பின்னிருப்பவைகளையும் இவ்விரண்டிற்கு மத்தியில் இருப்பவைகளையும் அவனுக்கு சொந்தமானவைகளே. இதில் யாதொன்றையும் உங்கள் இறைவன் மறப்பவன் அன்று. வானங்களையும் பூமியையும் இவற்றிற்கு மத்தியில் உள்ளவைகளையும் படைத்து வளர்ப்பவன் அவனே. ஆதலால் அவன் ஒருவனே நீங்கள் வணங்குங்கள். அவனுக்கு வழிபடுவதில் உங்களுக்கு ஏற்படும் கஷ்டங்களையும் நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள். அவனுடைய தன்மை ஒப்பான எவரையும் நீங்கள் அறிவீர்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துபாய் சங்க நிர்வாகிகளையும், பரிவான சங்க நிர்வாகிகளையும், பைத்துல் மால் நிர்வாகிகளையும், அன்வாருல் இஸ்லாம் நிர்வாகிகளையும், கோப்புத்துறை ஜமாத்தார்கள் அனைவர்களையும், பெற்றோர்கள், கல்லூரி நிர்வாகிகள், இன்னும் கல்லூரி ஆலோசக குழு உறுப்பினர்கள் அனைவர்களையும், இன்னும் கல்லூரி புரவலர்கள் அனைவர்களையும், இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாணவ மாணவி அனைவர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புரிந்து கொள்வானாக என்று வருக என்று எமது கல்லூரி அன்னை பாத்திமா பெண்கள் அறிவு கல்லூரி சார்பாக வரவேற்று மகிழ்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்னை பாத்திமா அறிவு கல்லூரி சுதந்திர தினத்தில் என்னை தலைமையுரையாற்ற பணித்தமைக்கு
அன்னை பாத்திமா அரபிக் கல்லூரி நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிற்றுரையை ஆரம்பம் செய்கிறேன். மீண்டும் மீண்டும் பெண்களை சார்ந்த ஒரு நிகழ்ச்சியில் பெண்கள் அரபிக் கல்லூரியில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். மீண்டும் கடந்த வருடத்தை போல் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், மார்க்க அறிவும் நமக்கு தேவை, உலக அறிவும் நமக்கு தேவை. இன்று உள்ள கால சூழ்நிலையில் நாம் அரசாங்க உத்தியோகத்திற்கு செல்லுவது மிக மிக அவசியம். நம்முடைய அதிகாரம் நம் பாதிப்பில்லாமல் இந்த இந்தியாவில் வாழ வேண்டும் என்றால் இனிவரும் காலங்களில் நாம் அதிகாரத்தில் இருக்க வேண்டும். அதிகாரம் என்றால் அரசியலும் சாரும், அரசு அதிகாரிகளாகவும் நீங்கள் வர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் உங்களை கேட்டுக்கொண்டு, உதாரணத்திற்கு இந்த சுதந்திர தினத்தில் நமது ஊரை சார்ந்த ஜெயம் சாவுலகியுடைய மகன் அப்சர் யூசுப் அவர்களுடைய மகன் அப்சர் ஹுசைன் அவர்களுக்கு இன்று ஒரு பாராட்டு தெரிவிக்க வேண்டும் என்ற சூழ்நிலையில் இருந்தோம். அவர் சுற்றுலா சென்ற காரணத்தினால் அவருக்கு செய்யவில்லை. டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி அவர் ஒரு பிஐஏசி பைனான்சியல் சம்பந்தப்பட்ட ஒரு ஐஏஎஸ். இனி வரக்கூடிய காலங்களில் வெளிநாடு துபாய், சிங்கப்பூர், இன்னும் பல நாடுகளுக்கு செல்லக்கூடிய ஆர்வம் உள்ளவர்கள் இந்தியாவில் இருந்து இந்தியாவில் அதிகாரத்தை நாம் பங்கு பெற வேண்டும் என்று இந்த பையன் முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் அனைவரும் அரசு பணிகளுக்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்களும் துவா கேட்டு இந்த கல்லூரி மேலும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று இல்லாமல் அவர்களுடன் துவா செய்வோமாக. ஆமீன். நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம். அனைவருக்கும் எல்லாம் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானம் உரித்தாகட்டும். நம்முடைய அன்னை பாத்திமா அரபிக் கல்லூரி மிக சிறப்பான ஒரு முறையில் நல்ல முறை வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அது மென்மேலும் வளர வேண்டும். நம் ஊருக்கும் நம் சமுதாயத்திற்கும் நல்ல பல காரியங்களை செய்து நம் மக்களை நல்ல கல்வி வழியில் நல்ல ஒரு மார்க்கை பெறக்கூடிய நிறுவனமாக மாறி இன்னும் சிறப்பாக செயல்பட எல்லாம் வல்ல அல்லாஹ் துணை செய்வானாக என்று கூறி நம் ஊருக்கு பேரும் பெருமையும் பெற்றுத்தர வல்ல அல்லாஹ் நம் துவா செய்தவனாக வாய்ப்பு நன்றி பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது ஊரின் பெருமையின் அடையாளமாக திகழக்கூடிய அன்னை பாத்திமா கல்லூரியில் நாம் சிறப்பாக கொண்டாடியிருந்தாலும், வருகை புரிந்திருக்கிறவர்கள் குறைவாக இருந்தாலும், இந்த ஊரை சேர்ந்த அனைவருக்கும் இறைவனுடைய அருளும் கருணையும் இந்த தேசத்தினுடைய நேசமும் வர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக ஒரு சிறிய உரையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மக்கள் எரிகின்ற தீபத்தை ரசிக்கிறார்கள், ஏற்றிய தீக்குச்சியை நினைவுபடுத்துகிறார்கள். அதுபோல் 79 ஆண்டுகள் சுதந்திரத்துக்கு முதுமை அடைந்து விட்டாலும் இன்னும் இந்த தேசம் இளமையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் வாழக்கூடிய இளைஞர்களில் மெஜாரிட்டியான அதிகப்படியான இளைஞர்கள் வாழக்கூடிய தேசமாக இந்தியா இருப்பது என்பது நாம் பலரும் அறிந்த ஒன்று. அத்தகைய இளைஞர்கள் கொண்ட இந்தியா 2047 விக்சித் பாரத், வளர்ந்த இந்தியா, டெவலப்டு இந்தியா என்ற ஒரு நம் பாரத பிரதமரின் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த மண்ணில், இந்த தேசத்தின் மண்ணில் இந்த வருடத்தின் தீமாக எடுத்துக்கொண்டது நயா பாரத், புதிய பாரதம் என்றாலும் ஹானரிங் ஃப்ரீடம், இன்ஸ்பைரிங் ஃபியூச்சர். சுதந்திரத்தை நாம் மதிப்போம், வரக்கூடிய தலைமுறைகளை நாம் ஊக்குவித்து இந்த தேசம் வலுப்பட்ட தேசமாக வர பாடுபடுவோம் என்ற வார்த்தைகளோடு நான் மேலும் ஒன்று கூறிக்கொள்ள ஆசைப்படுவது, நாம் எப்படி ஒரு தேசம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், தேசத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், மதம் கடந்து மனித நேயம் பாராட்டப்பட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ, எப்படி இந்த நாட்டில் நாம் பிறந்ததை பெருமையாக எண்ணுகிறோமோ, அதுபோல் இந்த ஊரில் பிறந்ததை நாம் பெருமையாக எண்ண வேண்டும். இந்த ஊரும் ஒரு தலைமையின் கீழ் ஊருடைய சகோதரர்கள் நாம் அனைவர்களும் சகோதரர்களாக, நட்புகளாக, உறவுகளாக வாழ வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தோடு ஒவ்வொரு காலகட்டத்திலும் வேண்டும் என்றால் மனிதர்கள் வருவார்கள் போவார்கள், பொறுப்புகள் வரும் போவும். பாசிங் கிளப், ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு காரியங்களில் பொறுப்பு வைத்திருந்தாலும் சில காலங்கள் இருக்கலாம், மற்றவர்கள் வரலாம், அடுத்த தலைமுறைகள், பெண்கள்
இன்னும் சில பொறுப்புகளுக்கு பதவிகளுக்கு இங்க வர வேண்டும் என்றதோடு மட்டுமல்லாமல் ஒரு நல்ல தலைவர்களை நாம் உருவாக்குவோம், ஒரு நல்ல தலைவர்களை உருவாக்குவதற்கான வழியை ஏற்படுத்துவோம். நல்ல விதைகளை விதைத்துவிட்டு சென்று அவர்கள் பதித்துவிட்ட பாதத்தினால் பிற்காலத்தில் அவர்கள் அறியப்படும் அளவுக்கு ஒரு சிறப்பை இந்த மண்ணில், இந்த ஊரில் ஒற்றுமை கொண்டும், நட்பை கொண்டும், அழகை கொண்டும், மரியாதை கொண்டும், நம்மளுடைய எண்ணங்களை கொண்டும் மிக அழகான முறையில் வைத்துவிட்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு அருமையான வார்த்தைகளோடும், பிரியத்தோடும், பிரார்த்தனையோடும் இந்த சுதந்திர தினத்தினுடைய என்னுடைய பதிவாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி உங்கள் அனைவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய சுதந்திர தின வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விழா அன்னை பாத்திமா பெண்கள் அரபு கல்லூரியின் சார்பாக நிகழ்த்தப்படுகின்ற இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தலைவர் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற ஆண்டோர்களே, சான்றோர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய ஜமாத் மன்றத்தினுடைய ஜமாத்தார்களே மற்றும் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய கல்லூரியின் மாணவிகளே, அவர்களுடைய பெற்றோர்களே, இந்த கல்லூரியின் நிர்வாக பெருமக்களே, இயக்குநர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. புனிதமிக்க ஜும்மாவுடைய நாளாக இருக்கின்ற காரணத்தினால் நம் அனைவரும் ஜும்மாவிற்கும் தயாராக வேண்டும் என்ற அடிப்படையில் கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு சில செய்திகளை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். விழா நடைபெறுகின்ற இடம் அன்னை பாத்திமா பெண்கள் அரபு கல்லூரி. சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமிய பெண்களுக்கும் மகத்தான பங்கு இருந்திருக்கிறது. நான் நீண்ட நெடிய வரலாறுக்குள் செல்ல விரும்பவில்லை. ஒரு 3 பெண்களை பற்றி மட்டும் ஒரு சிறு குறிப்பை உங்களுக்கு மத்தியில் தர விரும்புகிறேன். பேகம் ஹதரத் மஹல் என்ற ஒரு மகத்தான பெண்மணி. அவர்கள் தற்போதைய உத்தரப்பிரதேசத்தில் அதை ஆண்டு கொண்டிருந்த நவாப் வாஜித் அலி ஷா அவர்களுடைய மனைவி. நவாப் வாஜித் அலி ஷா அவர்கள் இந்தியாவில் நடைபெற்ற சுதந்திர போராட்டத்தில் அவரும் அவருடைய அரசும் மிக மும்முரமாக ஈடுபட்ட காரணத்தினால் அவர் வங்காளத்திற்கு நாடு கடத்தப்படுகிறார். வங்காளத்திற்கு அவர் நாடு கடத்தப்பட்டதின் காரணத்தினால் மரியாதைக்குரிய பேகம் ஹதரத் மஹல் அவர்கள் தன்னுடைய கணவரின் அந்த அரசாங்க பொறுப்பை ஏற்று அவர்களும் மிக தீவிரமாக சுதந்திர இந்தியாவில் போராடுகிறார்கள். முதல் கட்ட சுதந்திர போரில் மிக முக்கியமான போராட்ட வீராங்கனையாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தின் அரசு அதிகாரி ஹென்றி லாரன்ஸ் என்பவரை மிக தீவிரமாக துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டார்கள். ஜெனரல் ஹவுலாத் என்பவன், அவர் நிறைய சுதந்திர போராட்ட வீரர்களை எல்லாம் கைது செய்தவர். ஆனால் அவரையும் மிக தீவிரமாக எதிர்த்து அந்த பெண்மணி ஜெனரல் ஹவுலாத் என்பவரையும் சுட்டுக் கொன்றார். ஆங்கிலேய அரசு அதிகாரிகளை சுட்டுக் கொன்றதன் காரணமாக தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்து அவர் மீது நேரடியாக போர் தொடுத்த பொழுது ஜெனரல் கேம்ப்லாக் என்பவர் மூலமாக அவரோடு நடந்த போரில் அவர்கள் தோல்வியடைந்து கைது செய்யப்பட்டு மன்னிப்பு கேட்டால் விடுதலை செய்யப்படும் என்ற ஒரு வாய்ப்பு முன்வைக்கப்பட்ட பொழுது நான் ஒரு காலமும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று சொல்லி அந்த சிறைச்சாலையில் சமையல் செய்து கொண்டிருந்த ஒரு இந்து மத சகோதரியின் உதவியோடு மாறு வேடத்தில் அங்கிருந்து தப்பித்து அவர்கள் வங்காளம் நோக்கி அவர்கள் சென்றார்கள். நேபாளம் நோக்கி சென்றார்கள். நேபாளத்தில் இருந்தவாறு இந்திய போராட்டத்தின் எல்லா வடிவங்களிலும் பங்கு பெற்று கடைசியாக நேபாளத்தில் அவர்கள் மறைந்தார்கள். நேபாளம் தலைநகர் காத்மாண்டுவில் ஜாமியா மஸ்ஜிதுக்கு அருகில் அவர்களுடைய மக்பரா இப்பொழுதும் இருக்கிறது. இவர்களின் நினைவாக உத்தரப்பிரதேசம் லக்னோவில் ஒரு பூங்கா ஒன்று அமைக்கப்பட்டு அவர்களுடைய நினைவை போற்றும் விதமாக ஒரு ஸ்தூபியும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது பேகம் சுலைஹா பேகம் அவர்கள். மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தை பற்றி நம் அனைவருக்கும் தெரியும். அவர் ஒரு மகத்தான ஆலிம். மக்கமா நகரிலே பிறந்தவர். இந்திய பெற்றோர்களுக்கு பிறந்தவராக இருந்தாலும் அவர் பிறந்த இடம் மக்கமா நகரம். ஒரு தலை சிறந்த ஆலிம். குர்ஆனுக்கு 30 வால்யூம்களில் அவர் விரிவுரை எழுதியிருக்கிறார். மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அபுல் கலாம் ஆசாத் என்பதுதான் அவருடைய பெயர். மௌலானா என்பது ஆலிம்களை அழைக்கின்ற அடைமொழியாக அவருக்கு சொல்லப்பட்டது. சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர். ஆனால் அவருடைய அத்துணை வெற்றிக்கு பின்னாலும் அவருடைய மனைவி சுலேகா பேகம் இருந்திருக்கிறார்கள். 1942ஆம் ஆண்டு ஏற்பட்ட ஒரு மிக பெரும் போராட்டத்தில் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் இருந்த பொழுது அபுல் கலாம் ஆசாத்தினுடைய மனைவி சுலேகா பேகம் அவர்கள் காந்திஜிக்கு கடிதம் எழுதினார்கள். என்னுடைய கணவர் அபுல் கலாம் ஆசாத் சிறை சென்றதின் காரணத்தினால் எனக்கு பொருளாதார சிரமம் ஏற்பட்டது. நான் அதை தாங்கிக் கொண்டு குடும்பத்தை நடத்தி வருகிறேன். அதே நேரத்தில்
அவரோடு இந்த பாரம்பரியம் முடிந்துவிடக் கூடாது என்பதை ஆங்கிலேயருக்கு தெரிவிக்கும் வண்ணமாக இனி நடைபெறுகின்ற என் பகுதியில் நடைபெறுகின்ற போராட்டங்கள் அனைத்திற்கும் நான் தலைமையேற்று நடத்துகிறேன் என்று காந்திஜிக்கு தபால் எழுதியதை காந்திஜி அவர்கள் தன்னுடைய நாட்குறிப்பை பதிவு செய்து வைத்திருக்கிறார். அந்த தபாலும் இந்திய தேசிய காங்கிரசினுடைய அலுவலகத்தில் இன்றும் இருக்கிறது. மூன்றாவது அபாதி பானு. அபாதி பானு யார் என்று சொன்னால் அலி சகோதரர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த 2 சகோதரர்களுடைய தாயார் அபாதி பானு அவர்கள்தான் இன்று காங்கிரஸ் கட்சியினுடைய அடையாளம் அல்ல, தேசத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய கதர் ஆடையை சொந்தமாக தானே தயாரித்து காந்திஜி அவர்கள் வருகை தந்த பொழுது அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தவர்கள். அந்த வார்த்தையே அரபி வார்த்தை. லைலத்துல் கதிர் என்பதிலே கதிர் என்ற வார்த்தை இருக்கிறது அல்லவா? கதிர் என்றால் மரியாதைக்குரிய இரவு என்று பொருள். கதிர் என்று சொன்னால் மகத்துவமிக்க இரவு என்று பொருள். இந்த வார்த்தை கதர் என்கிற அரபி வார்த்தை அது காந்திஜிக்கு முதலாக ஒரு ஆடையை கொடுத்து ஏ கதர் கி கப்படா ஹை இஸ்கு பெஹன் லோ, இது மகத்துவமிக்க ஆடை, இதை அணிந்து கொள்ளுங்கள் என்று காந்திஜிக்கு கொடுத்த பொழுது அப்பொழுதுதான் அந்த கதர் ஆடை என்கிற வார்த்தை பிரபலமானது. இந்த அபாதி பானு அவர்களை பற்றி சொல்கிறார்கள். 6 குழந்தைகளுக்கு தாயாக இருக்கக்கூடிய அவர்கள் பொருளாதாரத்தில் ரொம்ப சிரமப்பட்டாலும் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தின் வேட்கையை உருவாக்கி வளர்த்தவர்கள். அவர்களுடைய பிள்ளைகள் 2 பேரும் அலி சகோதரர்கள் 2 பேரும் ஆங்கிலேயர்களால் 1921ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்ட பொழுது அந்த 2 பேரும் மன்னிப்பு கேட்டால் விடுதலை செய்யப்படும் என்று பலத்த சித்திரவதைகளுக்கு மத்தியிலே வாய்ப்பு வழங்கப்பட்ட பொழுது காந்திஜி அவர்கள் கூட ஒரு தூதரை அழைத்து மன்னிப்பு கேட்டு விடுதலையாக சொல்லுங்கள், பிறகு பார்க்கலாம் என்று சொன்ன பொழுது கேள்விப்பட்ட அபாதி பானு சிறைச்சாலையில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு தபால் எழுதுகிறார்கள். இந்த உலகத்தில் பிறப்பும் ஒரு முறைதான், இறப்பும் ஒரு முறைதான். நீ எப்படி இறந்தாய் என்பதை உலகம் பார்க்காது, நீ எப்படி வாழ்ந்தாய் என்பதை மட்டுமே உலகம் பார்க்கும். எனவே மன்னிப்பு கேட்டு விடாத. காரணம், நீ என்னுடைய மகன் என்பதை விட மடிந்து விடாத மானம் கொண்ட மண்டியிடாத வீரம் கொண்ட இஸ்லாமிய மார்க்கத்தின் பிள்ளை என்பதை உன் மரணத்தின் மூலமாக நீ நிரூபித்து விடு. எனவே நீ அப்படி ஒருவேளை மன்னிப்பு கேட்டால் உனக்கு பால் தந்து வளர்த்த என் மார்பகத்தை நான் அடுத்தபடி அறுத்து விடுவேன் என்று அந்த தாயார் தபால் எழுதினார்கள். அந்த தபாலை காந்திஜி படித்துவிட்டு சொன்னார், 65 வயது பெண்ணாக நான் நினைக்கவில்லை, 25 வயது பெண்ணாகவே உன்னை நான் பார்க்கிறேன் என்று காந்திஜி சொன்னார். இப்படிப்பட்ட 3 பெண்கள், இன்னும் ஏராளமான பெண்கள் இருக்கிறார்கள். தியாகத்திற்காக வேண்டி தன்னுடைய குடும்பத்தை, கணவரை, தன்னையே அர்ப்பணித்த தாய்மார்கள் கொண்ட மார்க்கம் இது. ஏராளமான வழிகளிலே இஸ்லாமியர்கள் எல்லா விதத்திலும் போராடி இருக்கிறார்கள். பக்கீர்கள் இரவு நேரங்களிலே இஸ்லாமிய ஆன்மீக பாடல்களை மட்டுமே தாங்கள் வைத்திருக்கின்ற ஒரு சின்ன இசைக்கருவியின் மூலமாக மக்களுக்கு மத்தியிலே பாடிக்கொண்டு வருகின்ற அந்த பக்கீர் சாக்கள் இருக்கிறார்களே, சுதந்திர காலத்தில் இஸ்லாமிய பாடல்களோடு சேர்த்து சுதந்திரத்தை உருவாக்கக்கூடிய பாடல்களையும் பாடித்தான் மக்களுக்கு மத்தியில் அவர்கள் விழிப்புணர்வை, சுதந்திரத்தின் தாகத்தை ஏற்படுத்தினார். சுதந்திரத்திற்காக வேண்டி நாம் பாடுபட வேண்டாம். மரியாதைக்குரிய நம்முடைய ஜமாத் மன்றத்தினுடைய தலைவர் அவர்கள் சொன்னதை போன்று எதிர்கால சந்ததிகள் சுதந்திரமாக, நிம்மதியாக, குற்ற உணர்ச்சி இல்லாமல், நெருக்கடி இல்லாமல் வாழ வேண்டுமானால் பணம் இருந்தால் மட்டும் போதாது, அதிகாரம் நம்முடைய கைக்கு வர வேண்டும். அதிகாரம் என்பது அரசு துறைகளில் பெண்கள் சாதிக்க வேண்டும். அதில் நிறைய பேர் முன்னிலை வகிக்கின்றார்கள். குறிப்பாக தென் மாவட்டங்கள், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி மாவட்டம், இது போன்ற அனைவரும் அரசு துறைகளிலே முன்னிலை வகிக்கின்றார்கள். நம்முடைய ஊரிலும் ஆங்காங்கே அதனுடைய அரசு துறைகளில் வருவதற்குரிய எழுச்சி கீற்றுகள், வெளிச்ச கீற்றுகள் கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது. ஆங்காங்கே தெரிகின்ற அந்த வெளிச்சம் படர்ந்து இந்த முழு உலகத்திற்கும், குறிப்பாக நம்முடைய ஊருக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் நம்முடைய பெண் பிள்ளைகளும் அரசு துறைகளிலே அரசு அதிகாரிகளாக வர வேண்டும் என்று ஜமாத் மன்ற தலைவர் அவர்களோடு சேர்ந்து நானும் என்னுடைய கோரிக்கையை, என்னுடைய எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தியவனாக வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வரவேற்புரை நிகழ்த்திய மௌலானா எம் வாசிம் கான் அவர்களுக்கும், தேசிய கொடியை ஏற்றிய கல்லூரி செயலாளர் ஹாஜி ஏ அப்துல் அஜீஸ் அவர்களுக்கும், சுதந்திர தின உரை நிகழ்த்திய இயக்குனர் ஜனாப் எம் சுல்தானுல் ஆரிஃபின் அவர்களுக்கும், சிறப்புரை நிகழ்த்திய தலைமை இமாம் அல்ஹாஜ் மௌலானா KM சாவுல் பாகதி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்புடன் தொகுத்தளித்த கல்லூரி தாளாளர் MJ அப்துல் ஹசன் அவர்களுக்கும் மற்றும் ஜமாத்தார்கள்
ஜமாத்தார்களுக்கும் கல்லூரி ஆசிரியர்கள் மாணவியர்களுக்கும் துபை சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் பொது நூலக தாயக பிரதிநிதிகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.